Hi dears, welcome to Home Queen Treats. இன்னைக்கு நம்மளுடைய Home Queen Treats சேனல்ல என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படினா full and full வந்து ரேஷன் கடை அரிசியில வாங்கி நம்ம வந்து இட்லி சுட்டு எடுத்தா எப்படி வருது அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிற அரிசி என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில கொடுத்த அரிசி மட்டும் தான். குண்டு பொன்மணி கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு சில மாசம் வந்து பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து 50 அப்படினு சொல்லி அது கொடுப்பாங்க. நான் இது ரெண்டுத்துமே வந்து வாங்கி கலந்து வச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நான் இன்னைக்கு 1 கிளாஸ் உளுந்து எடுத்துர்க்கேன். 2 டீஸ்பூன் போல வெந்தயம் எடுத்துர்க்கேன். இப்போ நான் காமிச்ச அதே கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் வந்து நான் அரிசி எடுத்துர்க்கேன். சோ இந்த அளவு வந்து சரியா இருக்கும் இட்லி உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி கிடைக்கிறதுக்கு. சோ இப்போ வந்து கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணிட்டு நான் முதல்ல உளுந்து போட்டுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படினா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை அரிசியை வாங்கிட்டு அதுல வந்து இட்லி செஞ்சா நல்லாவே இருக்காது. அதனால அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்டா வச்சிருப்பாங்க. அப்படி இல்லனா வந்து ஏதாவது கோழி இந்த மாதிரி போட்டுருவாங்க இல்ல விலைக்கு வந்து வித்துருவாங்க. ஒரு முறை நீங்க இந்த மாதிரி ரேஷன் கடை அரிசி வாங்கி இட்லி வந்து நான் சொன்ன மாதிரி அரைச்சு பாருங்க. ரொம்பவே வந்து நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும். உளுந்து வந்து பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் உளுந்து நான் போட்டுருக்கேன். எப்போதும் உளுந்து போட்ட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம கைகள் வச்சு இந்த மாதிரி நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லனா வெந்தயம் உளுந்து வந்து ஒரு சிலது பாத்தீங்கன்னா அடியில போய் முழுசாவே நின்னுக்கும். நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு முறை நீங்க இட்லி வந்து மாவு அரைச்சு பாருங்க. அதுக்கு அப்புறம் ரேஷன் கடை அரிசியை நீங்க வீணாக்கவே மாட்டீங்க. இந்த உளுந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்ட்டா 25 நிமிஷம் வந்து ஓடணும். சோ 25 நிமிஷம் ஓடுனா மட்டும் தான் இட்லி வந்து நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும். குறிப்பா ரேஷன் கடை அரிசியில. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணா கூட இட்லி உங்களுக்கு சாஃப்ட்டா கிடைக்காது. உளுந்து வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் வந்து ஓடணும். இடையில 3ல இருந்து 4 முறை வந்து நல்லாவே தண்ணி தெளிச்சு நல்ல பூக்க அரைக்கணும். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தண்ணி தெளிக்கிறேன். 25 நிமிஷத்துல நம்ம 4 முறையாவது தண்ணி தெளிச்சு நல்லாவே வந்து உளுந்து பூ போல ஆக்கி நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். சோ இந்த உளுந்து அரைக்கிற அந்த கேப்ல நெக்ஸ்ட் வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். சோ வெள்ளை உளுந்துன்றதுனால 2 மணி நேரம் ஊறினா போதும். அரிசியும் வந்து ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஊறினா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கிளாஸ்ல உளுந்து போடுறோமோ அதே கிளாஸ்ல 5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துர்க்கேன். முதல்ல வந்து ரேஷன் கடை அரிசிக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் வரக்கூடாது. அதே மாதிரி இட்லி வந்து நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 8ல இருந்து 9 முறை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட்டான ஒரு டிப் சொல்றேன். அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடை அரிசியில தான் நீங்க இட்லி சுட்டுருக்கீங்கன்னு யாருமே வந்து கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. யாராலையும் சொன்னா நம்பவும் முடியாது. அதுக்கு முக்கியமா என்ன காரணம் அப்படின்றதையும் இப்போ நான் காமிக்கிறேன். சோ அதுக்கு நடுவுல நமக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லாவே வந்து ஒரு 1/2 கிளாஸ் இல்ல 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லாவே வந்து ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்ல உளுந்து வந்து பூ போல நல்லா வந்து நம்ம ஓட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இட்லி சாஃப்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த அரிசியை பிசைஞ்சு அது வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி வாஷ் பண்றது வந்து நல்ல தண்ணி, அதாவது குடிக்கிற தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி நம்ம மாவரைக்க போனாலும் தப்பு இல்லை. ஏன்னா அது குடிக்கிற தண்ணி தான். இந்த அரிசி பாருங்க எந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நம்ம உப்பு போட்டு வாஷ் பண்ணதுனால தான் இவ்ளோ பளிச்சுன்னு மக்கி போன எந்த ஸ்மெல்லும் வராம இருக்கும். இப்போ வந்து கரெக்டா ஒரு 20 நிமிஷம் போல ஆகிருக்கு. இன்னும் வந்து நல்ல ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் ஓடட்டும். நான் ஃபைனலா எந்த ஸ்டேஜ்ல உளுந்து வலிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உளுந்து வந்து வலிச்சு எடுத்துடலாம். சோ பாருங்க நல்லா நமக்கு பூ போல வந்து வந்திருக்கு. இருந்தாலும் நான் ஒரு தடவை தண்ணி தெளிச்சு இன்னும் ஒரு 5ல இருந்து 3 நிமிஷம் வந்து நான் நல்லாவே ஓட்டிக்கிறேன். சோ பாருங்க நல்லா நமக்கு பூ போல வந்துருச்சு. சோ 25 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உளுந்து வந்து வலிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அரிசி வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோல நம்ம குறிப்பா சொல்லி இந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத திரும்பவும் சொல்றேன். ரேஷன் கடை அரிசி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 8ல இருந்து 10 முறையாவது வாஷ் பண்ணணும். அதே சமயம் கடைசியா வாஷ் பண்ணும்போது கல்லுப்பு ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்து அரிசியோட பிசைஞ்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அரிசியில எந்த விதமான மக்கி போன ஸ்மெல்லும் இருக்காது. அதே மாதிரி அரிசி ரொம்பவே பளிச்சுன்னு இட்லியும் நல்லா வெள்ளையா கிடைக்கும். கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை 5 கிளாஸ் அரிசி, அதாவது ரேஷன் கடையில வாங்கின அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து போட்டு அரைச்சு பாருங்க. உங்க உளுந்து ரொம்பவே நல்ல மாவாகும். ரொம்பவே பூக்க வரும் அப்படின்னா நீங்க ஒரு 6 கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம். பட் நான் வந்து 5 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் உளுந்துன்ற அளவுல தான் எப்பவுமே வந்து மாவரைப்பேன். சோ இந்த மாதிரி உளுந்து எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அரிசி போட்டுடலாம். குறிப்பா இன்னொரு டிப்ஸ் என்னன்னா முழுமையா வந்து உளுந்து ஃபுல்லா வலிச்சு கிரைண்டர் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு உளுந்து போட்டோமோ அது எல்லாமே பூக்க நல்லா நமக்கு மஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உளுந்தையும் நம்ம வெளியில எடுத்துறணும். சோ அரிசி தான் போட போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உளுந்தோட சேர்த்து அரிசி போட்டுறாதீங்க.
ஸோ அரிசி வந்து உளுந்து எப்போவுமே வந்து 25 நிமிஷம் அரையணும் அப்படின்னா அரிசி ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து அரைஞ்சாலே போதும். இட்லிக்கு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் நொரப்பாக வந்து வழிச்சு எடுக்கணும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ரவை சைஸை விட ஒரு பாயிண்ட் சின்ன சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம நொரப்பாக அரைச்சி அதை எடுத்துக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு முறை ரேஷன் கடை அரிசியில் நீங்கள் வந்து மாவு அரைச்சி பாருங்கள். உண்மையிலே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் அந்த அரிசியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த அளவுக்கு நொரப்பாக வந்துருச்சு போதும். இப்போ இதே மாதிரி வழிச்சிட்டு அடுத்த ஒரு லோடு வந்து அரிசி போட்டுக்கலாம். ஏன்னா 5 கிளாஸ்ன்றதுனால சின்ன கிரைண்டர்னால நான் 2 ட்ரிப்பாக வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ மாவு வந்து எல்லாமே செய்ததுக்கப்புறம் கையோடு வந்து கரைச்சிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் வந்து மாவு அரைச்ச உடனே வந்து உப்பு சேர்க்காமல் அப்படியே வச்சுருவாங்க. அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு 8 நாள் ஆனாலும் மாவு வந்து புளிக்காமல் இருக்கணும், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா மாவு அரைச்சி முடித்த உடனே வந்து நல்லா வந்து உப்பு போட்டு கரைச்சி ஒரு 8 மணி நேரம் வந்து வெளியில் வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா 8 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து 7 நாள் இல்லை 8 நாள் ஆனாலும் ரொம்பவே புளிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு அரை கைப்பிடி போல் உப்பு சேர்த்துக்கிறேன் 5 கிளாஸ் அரிசிக்கு. இது வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து வெளியில் இருந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுட்டு நான் மறுநாள் காலையில் வந்து இட்லி ஊற்றி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷன் கடை அரிசி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாமல் கடையில் வந்து காசு கொடுத்து நிறைய பேர் அரிசி வாங்கி அதில் வந்து இட்லி சுட்டு சாப்பிடுவாங்க. நமக்கு மணியும் வேஸ்ட்டு தான். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து கொஞ்சமாக ரேஷன் அரிசியும் நிறைய வந்து கடையில் நல்ல அரிசியும் வாங்கி கலந்து போட்டு மாவரைப்பாங்க. இனி அது கூட தேவையில்லை, முழுக்க ரேஷன் அரிசி மட்டுமே போதும். இட்லி பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் நீங்களும் முழுக்க ரேஷன் அரிசி மட்டுமே போட்டு இட்லி வந்து சுட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருமே வந்து கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. நமக்கு வந்து ரொம்பவே மணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிச்சமாகும். ஸோ இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வந்து பூ போல் நமக்கு இட்லி வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கடை அரிசியை விடவே மாட்டீங்க. கடையில் வாங்குகிற அரிசி எல்லாமே நமக்கு எவ்வளோ தான் காசு போட்டு வாங்கினாலுமே நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தீர்ந்து போயிடும். ரேஷன் கடை அரிசி மட்டுமே போட்டு நம்ம இட்லி சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து மணி சேவிங் தான். இந்த மாதிரி இட்லி எடுக்கும் போது அந்த துணியில் லைட்டாக தண்ணி தெளித்து எடுங்க. ஸோ இட்லி வந்து ரொம்பவே ஒட்டாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒயிட்டாகவும் இருக்குது, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த இட்லி வந்து ரேஷன் கடை அரிசியில் மட்டும்தான் செஞ்சது, நல்ல அரிசி கலக்கவே இல்லை அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே அரிசி கழுவும் போது கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும் 8லேருந்து 10 முறை. அதே மாதிரி உளுந்தை வந்து 4லேருந்து 5 முறை தண்ணி தெளித்து நல்லா பூக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.